இந்தியா அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க தான் ஒரு கேள்வி எழுது. அந்த நாட்டு மக்களே கேட்குறாங்க. அதாவது இந்தியா ஹேமர் மற்றும் ஸ்கேல்பர் ரக மிசைலை கொண்டு தான் 25 நிமிஷம் நள்ளிரவு 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் பாகல்பூர். பாகிஸ்தானுக்குள்ளே 100 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் இந்த ஹேமர் ஸ்கால்பெல்லாம் மிசைலை கொண்டு இந்தியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாகிஸ்தானுக்கு ஏவுகணை பாதுகாப்பு கவசமாக செயல்படுறது தான் சைனீஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் HQ-9 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொலைநோக்கு ஏவுகணை பாதுகாப்பு கவசமானது. இது வரவிருக்கும் எதிரி நாட்டுடைய ட்ரோன்ஸாக இருக்கலாம், ஃபைட்டர்ஸாக இருக்கலாம், மிசைலாக இருக்கலாம், இதை நடுவானிலே கண்டுபிடிச்சி இதை அழிக்கணும். இதுதான் அதனோட முக்கியமான பணி. ஆனால் ஒரு ஏவுகணையை தடுக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. இதில் வேறு இந்த சைனீஸ் HQ-9ங்கிறது S-300 ரஷ்யாவுக்கு நிகரானதுன்னு வேறு மார்ச் அடிக்குது சைனீஸோட ஏற்றுமதி ஆயுதங்களை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குன்னு பாருங்கள். இது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இராணுவ பலகீனமாக இருக்குன்னு